Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th physics பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு நம்ம இன்னுமே நிறைய பேர் படிக்காமல் இருக்கோம். ஸோ மேக்ஸுக்கு நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் கொடுத்துருந்த ஸ்டடி டைம் டேபிள் ஒரு February 4லேருந்து February 28 முடி எப்படி படித்தா முடிக்கலாம் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டுட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம சேனலில் 11th 12th போட்டாச்சு. ஸோ நீங்கள் டைப் பண்ணாலே வரும் யூடியூப்பில். ஸோ அப்போது நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே படித்தா போதும். இம்பார்ட்டன்ஸே நான் 90% 80% புக் பேக் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அது மட்டும் படித்தாலே போதும் இப்போ இருக்க டைமில். ஏன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க ஓன் ஷெடியூலில் படிச்சுக்குவாங்க. பட் ஒன்றுமே படிக்காதவங்க, ஸ்டார்ட் பண்ணாதவங்க, இல்லை பேனிக் ஆகிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு போடுறேன், ஃபிசிக்ஸ்க்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை படிக்கிறது மூலயமா உங்களால் போர்ஷன்ஸும் முடிக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஏன்னா பக்காவாக வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வேறு நாள் கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஃபாலோ பண்ணாலே கட்டாயமாக உங்களால் ஃபிசிக்ஸ் நல்லபடியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லா லெசனுமே பார்க்கணும். எந்த லெசன் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஷுவராக அது கடைசி நிமிஷத்தெல்லாம் சொல்ல முடியும். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படித்தாதான் சென்டம் வரும். படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே ஒரு யூனிட் படிக்கும்போது அந்த யூனிட்டு கீழே நீங்கள் படிச்சிடுறது நல்லது. ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 2.5 hours படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் 2.5 hours பத்துமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஒரு யூனிட் முடித்தாதான் நம்மளால் அந்த ஷெடியூலை முடிக்க முடியும். ஒரு யூனிட், அதாவது யூனிட் வைஸ் தான் நம்ம போக போகிறோம். அப்போ நீங்கள் மேக்ஸிமம் லீவு போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸ் மாதிரியே 3 to 4 hours படித்தா தான் ஒரு யூனிட்டை படிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் லீவ் போடலை, ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ் படிங்க. நான் டேட் கொடுத்துருக்குறேன், நீங்கள் எல்லா நாளும் படிக்க வேண்டாம். நான் கொடுத்த டேட்டில் நீங்கள் படித்தா போதும். ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7:30 மணி முடி 7:15 முடி படிக்கலாம். ஏன்னா மேக்ஸ் வேறு பார்க்கணும் டெய்லியும். ஸோ இந்த மாதிரி இருக்க சினாரியாவில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். டைம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் இப்போதைக்கு போதும். எல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து எல்லாமே படிங்க. அது வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. படிக்க முடியாத பசங்க நம்ம போட்ட இம்பார்ட்டனே போதும். ஸோ இப்போது February 5, அதான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 11th யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் புக் பேக்காவது கம்ப்ளீட் பண்ணணும். யூனிட் அடுத்த 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு 2 மார்க் செகண்ட் ரோம் நம்பர், தேர்ட் ரோம் நம்பர், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். யூனிட் 1 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். February 7 ஒரு நாள் கேப் விட்டு 11th ஸ்டாண்டர்டாக இருந்தால் யூனிட் 2 புக் பேக் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படித்தாலே எல்லாமே கவர் ஆயிரும். 12th வந்து யூனிட் 2 புக் பேக் ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்கள். February 9 11th யூனிட் 4 புக் பேக் கவர் பண்ணுங்கள். 12th வந்து யூனிட் 5 புக் பேக் கவர் பண்ணுங்கள். நான் கொடுத்த லெசன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நான் சொல்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டெல்லாம் ஈஸியான லெசன்ஸ் கொடுத்துருப்பேன், அது சீக்கிரம் முடிச்சிடலாம். February 15 ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் லீவ் எடுக்க முடியும். நிறைய பேர் லீவ் போட்டு படிப்பீங்க. அதுக்காக தான் இப்போ இல்லை ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் நான் வந்து ஹெவி சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே 7, 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருந்ததுன்னா நான் 15ஆம் தேதி அடுத்த ஷெடியூல் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வந்து அந்த நாட்குள்ளே எதற்குள்ளே படிச்சுக்கலாம். February 7லேருந்து 14க்குள்ளே எப்போ ப்ராக்டிக்கல் முடியுதோ முடிஞ்சுட்டு வந்து இந்த ஷெடியூலை நீங்கள் முடிச்சிருங்கிறேன். எது 7, 9 இல்லை 7, 9 படிக்க முடியும்னா படிங்க. ப்ராக்டிக்கல் இருக்கிறவங்க ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வந்து இந்த 2 படிங்க, அவ்வளோதான். February 15 11th யூனிட் 6, 12th வந்து யூனிட் 8 புக் பேக்கு. சரிங்களா? பாருங்கள் எல்லாமே ஈஸியாக நோட்டு தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். February 17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு 11th வந்து யூனிட் 9 புக் பேக் ஃபுல்லாகவே, 12th வந்து யூனிட் 3 புக் பேக் ஃபுல்லாக. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஆனால் நீங்கள் லீவ் போட்டு படிச்சுக்கலாம், ஈஸி தான். February 19 வந்து 11th யூனிட் 3 புக் பேக்கு, 12th வந்து யூனிட் 9 புக் பேக்கு. புக் பேக் கவர் பண்ணாலே போதும். 90% கொஷின் நம்ம சொன்ன கொஷின்ஸ் கவர் பண்ணாலே போதும். ஒரு சில போர் என்த் ரேடியஸு இந்த மாதிரி ஒரு சில 5 மார்க்ஸ் மட்டும் புக்கின் இருக்கும், அது நம்ம கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணுங்கள். February 21 வந்து யூனிட் 5 படிங்க 11th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் வந்து யூனிட் 4, அது கொஞ்சம் ஹெவியான சாப்டர், கொஞ்சம் பார்த்து படிங்க. February 23 யூனிட் 7 வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து யூனிட் 7, 12th ஸ்டாண்டர்ட் வந்து யூனிட் 6 முடிச்சிருங்க. February 25 யூனிட் 10 முடிச்சிருங்க 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுமே யூனிட் 10 முடிச்சிருங்க. இப்போது 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெசன் பேலன்ஸ், 7th லெசனும் 11th லெசனும். அப்போ அது படிக்க முடியாதுன்னு சார் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது, கம்ப்யூட்டர் படிக்கணும், தமிழ் படிக்கணும், அதுக்கப்புறம் வேண்டாம். 7, 11 வந்து எக்ஸாம் அன்னைக்கு படித்தா போதும். 7, 11 முன்னாடியே படித்து படித்தா போதும். 7, 11 நான் அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாகவே எக்ஸாம் அன்னைக்கே படிச்சுக்கலாம்.
இல்லை நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கி படிக்கிறீங்கனாலும் படிச்சுக்கோ, அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஓகே, இது 12th பிரச்சனை. 11th பிரச்சனை என்னென்னா 11th லெசன் மட்டும் கொடுக்கல. 11th லெசன் 8th லெசன், 11th லெசனும் 8th லெசனும் கொடுக்கல. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8th லெசனில் நான் 2 கொஸ்டின் தான் உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். 2 மார்க்குமே 2-3 கொஸ்டின் தான் படிக்க சொல்லியிருக்கேன். 11th யூனிட்டு கொஞ்சம் நிறைய இருக்குதான். 11th பொறுத்த வரைக்கும் 11th யூனிட் ரொம்ப நிறையா இருக்குதான். ஆனால் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் அட்லீஸ்ட் 5 மார்க்காவது படித்து வச்சுருங்க. எப்போ டைம் கிடைக்கும் போது 5 மார்க்காவது படித்து வச்சுருங்க. அவ்வளோதான். இல்லையா டைம் இல்லையா, எக்ஸாம் அப்போ படித்தா போதும். ஃபஸ்ட் நாளே 3 நாள் லீவ் விட்றானா, ஃபஸ்ட் நாளே நம்ம இந்த லெசன்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் பக்காவாக பிளான் போட்டு நான் சொல்ல யூனிட்லாம் முடிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாகவே 65க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேணும்னு நினைக்கிறவங்க என்னன்னைக்கு நீங்கள் எந்தெந்த யூனிட் படிக்கலாம் அந்தந்த அன்னைக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துருங்க. நான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 12th மட்டும் போடல என்னமோ தெரியல. நான் எதுக்கும் ஒரு செக் பண்ணி நான் போட்டுறேன். 11th போட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏதாவது போடலன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதோ ஒன்று பண்ணி படிக்கலைன்னா மாட்டிக்குவோம். இனி 17 நாள் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நாள் கம்மியாக எனக்கு பக்குன்னு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.